சம்போ சிவ சம்போன்னு ஒரு பாட்டு வரும் தெரியுமா? அந்த பாட்டு வந்து எஸ்பிபியை பாட சொன்னாங்க கமலுக்காக. எஸ்பிபி சொன்னாரு, எல்லா பாட்டும் நானே பாடுறேன், ட்ராக் நல்லாவே பாடிருக்காரு, எம்எஸ்வியே பாடிட்டோம் அப்படின்னாரா. எம்எஸ்வி பாடிட்டு கமல்கிட்ட போட்டு காமிச்சிருக்காங்க. கமல் சொன்னாரு, இதை நான் நடிக்கிறத விட ரஜினி நடிச்சா பொருத்தமா இருக்கும், சம்போ சிவ சம்போ அப்படிங்கிறது, ஏன்னா அவருக்கு இது மேட்சா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, நான் தான் ஃபைட் பண்ணுவேன்னு கமல் சார் சொன்னாரா? ஆமா, நீங்க நல்லா ஃபைட் பண்ணுவீங்கன்னு கமல் சார் சொன்னார். உடனே ஒரு கராத்தே ஆசிரியர் வச்சு அது கராத்தே கத்துக்கிட்டாரு ரஜினி சார். ஷூட்டிங் போறதுக்கு பிரியாவுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு வாரம் கம்ப்ளீட்டா மாஸ்டர் வச்சு கராத்தே கத்துக்கிட்டு அப்புறம் பார்த்து போறேன். ஏன்னா டைவ் ஸ்டோர் அந்த மேலேருந்து டைவ் அடிக்கிற மாதிரி ஸ்ரீதேவி ஸ்விம்மிங் ட்ரெஸ்ல, அதில் அந்த டைவ் ரோப்பில் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த டைவ் அடித்து தண்ணியில் மூழ்கி போயிட்டாங்க. அதனால அவங்களுக்கு அது வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆகி அவர் ரோட்டில் பாடும்போது கேமரா எடுத்துட்டு டைரக்டர் முசாமி சார் மேலே போயிட்டாரு. அப்போ ரோட்டில் பார்த்தவங்கெல்லாம் பிச்சைக்காரன்னு நினச்சிக்கிட்டு சார் எல்லாம் சைனீஸு தமிழியன்ஸ் எல்லா லாங்குவேஜ்காரங்க இருக்காங்களா, ரஜினி சாரை பிச்சைக்காரன்னு நினச்சிட்டு எல்லாரும் வந்து கிட்ட வந்து அப்படியே ஏதோ பிச்சை போடுற மாதிரி ஏதோ பண்ணியிருக்காங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக இயக்குனர் பாரதி மோகன் அவர் நம்மோடு இருந்திருக்கார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். சென்ற எபிசோட்ல பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் சிவாஜி படங்கள் வெளிநாட்டுல ஷூட் பண்ணும்போது என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சது அப்படின்னு பேசியிருந்தோம். இந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா ரஜினி கமல் அவங்களுடைய படம் வெளிநாட்டுல ஷூட் பண்ணும்போது என்ன மாதிரியான பிரச்சனைகள், சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் நிகழ்ந்துருக்கும்ல, அதை பத்தி பகிர்ந்துக்குவோம் சார். நல்ல ஒரு வரவேற்பு சார். நிறைய நண்பர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி இதுமாதிரி வெளிநாட்டில் வந்து சிவாஜி சாரையும் எம்ஜிஆர் அவர்களையும் பேசுனது மிக பரபரப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்க. நன்றி, மீடியாவுக்கு தான் நன்றி. ஆக்சுவலி சார், அதாவது எம்ஜிஆர் போன்ற நடிகர்கள்லாம் ஒரு தீர்க்கதரிசிகள் தான் சொல்லணும். ஏன்னா அவர் சிங்கப்பூர் வானொலி நிலையத்துக்கு பேட்டி அடித்தார் 1973. உலக சுற்றி வாழ்வியன் முடிச்சுட்டு வரும்போது, விரைவில் எங்கள் ஊரில் நான் பிறந்த மண் இந்தியாவில் டிவி வரும், அந்த டிவி சிங்கப்பூரை தாண்டி, தாய்லாந்தை தாண்டி, ஜப்பானை தாண்டி மிகப்பெரிய ஆளுமை செய்து மக்களோட ரசிகை மனத்தை கவரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். ஸோ அது மாதிரி சேனல்ஸ் வந்து இப்போ மிகப்பெரிய, அதை தொடர்ந்து யூடியூப் சேனல் எல்லாம் அவங்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசிகள் தான் சொல்லணும். இப்போ நம்ம சொல்ல போகிறது என்னென்னா, நினைத்தாலே இனிக்கும். அந்த நினைத்தாலே இனிக்கும்னு சொல்லும்போதே நமக்கு அந்த படமும் இனிக்கும். அந்த படத்தை பார்த்துட்டு நமக்கு ஏற்படுகின்ற ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா ஃபாரினை பார்த்துட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ உள்ள ஒரு படம் சார். தமிழ் சினிமாவில் ரொம்ப காலம் கழிச்சு 14 பாடல் சார். அதில் 14 பாடல்கள் எம்எஸ்வி மியூசிக்கில் கமல் சார் ரஜினி தான் சேர்ந்து பாடியிருப்பாங்க. ஆமாம், ரெண்டும் பாடியிருப்பாங்க. படப்பிடிப்பு ஏற்பாடுகள்லாம் பாலச்சந்தரோட மருமகன் கந்தசாமி அவர்கள் தான் பார்த்தாங்க. அதனால் அது சிறப்பாக இருந்தது. நம்ம ஊர் சிங்காரி சிங்கப்பூர் வந்தாலாம் அது பாடும்போதெல்லாம் ரஜினி சாருக்கு கமல் சொல்லி கொடுப்பாரு. அதில் ஒரு சிறப்பான விஷயம் அது. ஏன்னா கிட்டத்தட்ட ரஜினி சார் வந்து அதில் வந்து பாலச்சந்தர் அவர்களோட உதவியாளர்கள் நிறைய பேர் கூப்பிட்டு வரல. கமல் சார் வந்து ஒரு அனுபவத்திற்காக அது உதவியாளராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுலேயும் எஸ்பெஷலி பாரதி கண்ணம்மா ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு. அங்கே அந்த பாரதி கண்ணம்மா அந்த ஃபாரின் லொக்கேஷன் நடந்துட்டு இருக்கும்போது பாலச்சந்தருக்கு வந்து உடல்நிலை சரியாமல் போயிடுச்சு. அவர் 2-3 நாள் படப்பிடிப்புக்கு வரல. பாரதி கண்ணம்மா அப்படின்னு ஒரு பாட்டு வரும்ல, நினைத்தாலே இனிக்கும், அந்த சாங்கு படமாக்கும் போது, ஸோ அது அந்த பாரதி கண்ணம்மாங்கிற பாடல் எடுக்கும் பொழுது அதை முழுக்களும் படமெடுத்தவர் வந்து நம்ம கமல் சார் தான். கமல் சார் வந்து ரகுநாத் ரெட்டி, லோகநாத் மியூசிக் ஃபோட்டோகிராஃபர், இவங்க 2 பேரும் லோகநாதனையும் ரகுநாத ரெட்டியும் வச்சு அந்த பாடல் காட்சியை அவரே ஷூட் பண்ணார். அந்த பாடல் காட்சியை ஷூட் பண்ணதை பார்த்துட்டு கமல் சாரோட டைரக்ஷனை பார்த்துட்டு, நீ மிகப்பெரிய டைரக்டர்ல நீங்கள் பெருசாக வருவேன்னு சொல்லி பாராட்டியிருக்காரு. முதல்ல டைரக்டர் அந்த பாட்டு தான் ஷூட் பண்ணியிருக்காரு. அவர் ஷூட் பண்ணியிருக்காரு. அதில் ஷூட் பண்ணி நிறைய உதவியாளராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஃப்ரீடமாக ஒரு சாங்கை வந்து கமல் சார் சிறப்பாக எடுத்திருக்காரு. அந்த மாதிரி ஒரு அற்புதமான படம். ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக வந்து ஃப்ளைட்டில் போகும்போதும் ஃப்ளைட் விட்டு இறங்கி நடந்து வரும்போதும் சிகரெட் அப்படி தூக்கி போட்டு பிடிப்பாராம் ரஜினி சார். ஸ்ட்ரீட்டில் எல்லாரும் பார்த்தவங்க எல்லாருமே ரொம்ப பயங்கரமாக அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்களாம். அதை படத்தில் வச்சு அதை ரிப்பீட்டடாக கிளாப் சாங்கை வச்சுட்டார் பாலச்சந்தர் சார். அது ரொம்ப சிறப்பான விஷயம். அந்த ஸ்டைலை பார்த்துட்டு நீ உச்ச நடிகனா ஒரு நாளைக்கு வரப்போறடா அப்படின்னு சொல்லியிருக்காரு ரஜினி சார்.
அந்த அளவுக்கு அந்த பாராட்டுகள் பெற்றாங்க. நம்ம ஊர் சிங்காரி சிங்கப்பூர் போனாலும் சாங் இருக்குல்ல, படத்துல எல்லா பாட்டும் நிறைய பாட்டு கமலுக்கு எஸ்பிபி பாடியிருக்காரு. அது அது வந்து பாடும்போது ரஜினி சார், கமல் சார்லாம் ஒரு பெரிய ஒரு அவங்களுடைய நட்புங்கிறது அதான் சார். அவங்க 2 பேருக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய ஆரம்பகால நட்புங்கிறது ஒருத்தர் விட்டு கொடுத்தல்ங்கிறது ஒரு சிறப்பாக இருந்திருக்கு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? ஆக்சுவலி பாடல் வந்து பாடினது எஸ்பிபி தான் பாடியிருக்காரு. பெரிய எல்லா பாடல்களும் நிறைய பாடியிருக்காரு, கமலுக்காக பாடியிருக்காங்க. அதில் ஒரு பாட்டு ரொம்ப அற்புதமான பாட்டு, சம்போ சிவ சம்போன்னு ஒரு பாட்டு வரும் தெரியுமா? அந்த பாட்டு வந்து எஸ்பிபியை பாட சொன்னாங்க கமலுக்காக. எஸ்பிபி சொன்னாரு, எல்லா பாட்டும் நானே பாடுறேன், ட்ராக் நல்லாவே பாடியிருக்காரு, எம்எஸ்சியே பாடிட்டோம் அப்படின்னாரா. எம்எஸ்சி பாடிட்டு கமல்கிட்ட போட்டு காமிச்சிருக்காங்க. கமல் சொன்னாரு, இதை நான் நடிக்கிறத விட ரஜினி நடிச்சா பொருத்தமா இருக்கும், சம்போ சிவசம்போ அப்படிங்கிறது, ஏன்னா அவருக்கு இது மேட்சா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் மேட்சா இருக்கும். ரெண்டாவது வந்து இது வந்து ஒரு மாதிரி ஒரு பொய்டிக்கான ஒரு தத்துவம் பேசுற சாங்கு, நான் லவ் பண்ணிட்டே இருக்கேன், அவரு தான் காதல் விரக்தியில் அலைஞ்சிட்டு இருக்காரு, அவருக்கு போடுங்கன்னு சொல்லி பாருங்க. ஆமா, என்ன ஒரு ஈகோ இல்லாம ஒரு கோஆர்டினேஷன் பாருங்க. ஏன்னா அந்த காலத்துல நடிகர்களோட ஒரு பெரிய ஒற்றுமைங்கிறது ரொம்ப சிறப்பா இருந்திருக்குன்னு நம்ம அதை சொல்ல முடியும். இதுல வந்து ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா, படத்துல ஜெயபிரதாவும் கீதாவும் அறிமுகப்படுத்தினது. இந்த படத்துல தான் முதல் அந்த கதாநாயகிகளை அறிமுகப்படுத்தினது. அப்புறம் ஜெயபிரதா பார்த்தீங்கன்னா தெலுங்குல டாப் போயிட்டாங்க, கீதா எல்லா லாங்குவேஜ்லையும் சிறப்பா பண்ணாங்க. ஸோ அந்த தெருக்களில் பாடும்போது அந்த பாட்டு பாடும்போது ரஜினிக்கு வந்து கமல் சார் வந்து சில மூமெண்ட்லாம் ஆடி காமிச்சிருக்காரு. அடுத்தது வந்து நம்ம ஒரு சிங்காரி பாடல், நம்ம ஒரு சிங்காரி சிங்கப்பூர் போனாலாம் சாங்கு, ரஜினி சாருக்கு மூமெண்ட்டுகள்லாம் வந்து இவர் சொல்லி கொடுத்தாரா. ஏன்னா அப்போ வந்து டான்ஸ் மூமெண்ட் வந்து கமல் ஒரு டான்ஸ் மாஸ்டருங்கிறதுனால, ஒரு உதவியாளருங்கிறதுனால அவர் ரஜினி சாருக்கு மூமெண்ட் சொல்லி கொடுத்து 2 பேரும் தெருக்களில் தான் பண்ணாங்க. அதை ஸ்ட்ரீட்டில் தான் பண்ணாங்க. அது ரொம்ப சிறப்பாக அமைஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து அந்த ஹோட்டலில் தங்கியிருக்கும் போது எல்லாம் 3 பேர் 4 பேர் ஒற்றுமையாக தங்கியிருந்தாங்க. இது வந்து ஒரு 47 நாட்கள் மலேசியா சிங்கப்பூரில் ரொம்ப சிறப்பாக அவங்க தங்கியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சில டைம் வந்து இரவில் இந்த நண்பர்கள் எங்கே போகிறாங்கன்னு தெரியலையா, ரஜினி சாரோட சில நண்பர்கள், கமல் சாரோட சில நண்பர்கள், கமல் சாரை கண்டுபிடிச்சிடலாம், ஆனால் ரஜினி சார் நண்பர்கள் இரவில் வந்து சிங்கப்பூர் அந்த போனால் சிங்கப்பூரில் மலேசியாவில் ஊர் சுற்ற கிளம்பிடுவார்கள். நீங்கள் வேற எதாவது நினச்சிக்காதீங்க, ஊர் சுற்ற கிளம்பிடுவார்கள். ஊர் சுற்ற கிளம்பும்போது வெளியூருக்கு போகும்போது இளைஞனாக இருக்கும்போது அவங்க கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டாரா. அதனால மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதான், ஏன்னா ரஜினி சார் குரூப்பே விடிய காத்தால 4 மணிக்கு தான் வரும், ஆனால் ஃப்ரெஷ்ஷாக 6 மணிக்கு மேக்கப்போட ரெடின்னு வந்துடுவாராம். அது ஒரு எனர்ஜி ஒரு. ஏன்னா சொன்னாங்க சிங்கப்பூரில் 18 மணி நேரம் தொடர்ந்து ரெஸ்ட் எடுக்காமல் நடித்து கொடுத்தாராம். அது ரெக்கார்ட் பிரேக்குன்னு பாலச்சந்தர் சார் சொன்னார். ரஜினி 18 மணி நேரம் நான் ஸ்டாப்பிங்காக தூங்காமல் படப்பிடிப்பு முடியணும்னு எனக்கு நடித்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ படப்பிடிப்பு ரொம்ப சிறப்பாக நடந்தது சிங்கப்பூர் வீதிகளிலும். அதுக்கப்புறம் வந்து நம்ம மலேசியாவிலையும் ரொம்ப சிறப்பாக 2 பேரும் ரொம்ப ஒற்றுமையோடு வந்தாங்க. கமல் சாரோட ஒரு காம்பினேஷன் வந்து வெளிநாடு போகிறது இதுதான் முதல் டைம். கமல் சார் காம்பினேஷன்லையும் ஆல்ரெடி பண்ணிட்டாரு, காம்பினேஷன் பண்ணிட்டாரு, இதுதான் முதல் டைமு. ஃபஸ்ட் டைம் 2 போகும்போது அந்த 2 பேருக்கும் உள்ள ஒரு கோஆர்டினேஷன். ஜெயபிரதா, கீதா, அப்புறம் ரஜினி சார், கமல் சார்லாம் ஏர்போர்ட்டில் வரும்போது கம்ப்ளீட்டு இங்கே எல்லோரும் பயங்கர பேட்டி, அங்கே சிங்கப்பூர்லேயும் பயங்கர பேட்டி, அதுலேயும் இங்கே சென்னையில் வந்த பிறகும் எல்லோரும் பேட்டி கொடுக்கும்போது 47 நாட்கள் குடும்பமாக நாங்கள் இருந்தோம், இந்த மகிழ்ச்சி ரொம்ப சிறப்பான மகிழ்ச்சி, எங்களுக்குள்ள ஈகோ இல்லை, அதனால் ஒரு அருமையான ஒரு அனுபவமாக எங்களுக்கு அமைஞ்சதுன்னு சொல்லி பேசினாங்க. உடனே பாலச்சந்தர் 47 நாட்கள் அடுத்தட வரும்போது 47 நாட்கள் டைட்டிலோடு வருவேன் அப்படின்னாரு. அதுமாரி 47 நாட்கள் எடுத்துட்டார் அவர், சிரஞ்சீவி வச்சு படம் எடுத்தார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதில் இதனுடைய வெற்றி விழாவோ அல்லது திரைப்பட விழாவோ பண்ணும்போது கமல் டேட் வந்த பிறகுதான் ரஜினி சார் வருவேன்னு சொன்னாராம். ஏன்னா 2 பேரும் டேட்டும் கிடைக்கல, ரஜினி சார் வந்தால் தான் கமல் சார் வருவேன்ட்டாராம். இந்த 2 பேர் காம்பினேஷனில் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. கமல் சார் வரமாட்டார் சார், நீங்கள் வந்துருங்க, இல்லை ரஜினி சார் வந்தால் தான் நான் வருவேன், ரஜினி வந்தால் தான் நான் வருவேன், கமல் வந்தால் தான் ரஜினி, இந்த காம்பினேஷன் சேர்த்து அதுக்கப்புறம் அந்த வெற்றி விழாவை நடத்திருக்காங்க சார். இது வந்து ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவர் தான் ஹீரோ. இல்லை, அவர் கமல் சொன்னார், நான் என்ன ஹீரோ இருந்தாலும் ஹேட்ஸ் ஆஃப் பண்ணிட்டு ஸ்டைல் பண்ணிட்டு அடிச்சுட்டு போகிறது ரஜினி தான். ஸோ இந்த காம்பினேஷன் வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஆழ்ந்த நட்பு வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறதுக்கு காரணம்
47 நாட்கள் வந்து சிங்கப்பூர் மலேசியா போய் எந்தவித ஈகோ இல்லாமல் அதை அவர் நடித்து, இல்லை எனக்கு வர வேண்டிய பாட்டை நீங்கள் நடிகன்னு சொல்லி சம்போ சிவசங்கோ இவர் பண்ண வேண்டியது ரஜினி கொடுக்குறாரு. சரி, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இந்த பக்கம் இன்றைக்கு இருக்கிற நடிகர்கள் நிச்சயமாக ஒரு கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம்னு சொல்லலாம். அடுத்தது வந்து பிரியா, அதே வருஷம் தான், 1978 தான். பஞ்சர் நாசலம் சார் படம் ரொம்ப சிறப்பாக அதை வந்து ஃபாரினில் ஷூட் பண்ணலான்னு பண்ணாங்க. இதில் வந்து நடிகை ஸ்ரீதேவி, அம்ரீஷ் வில்லனா பண்ணியாச்சு. அம்ரீஷ் கன்னடத்தில் மிகப்பெரிய கதாநாயகன். பஞ்சு சார் தான் தயாரிப்பாளர். அவர் தான் அந்த படத்திற்கு அருமையாக ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி போகலான்னு, வக்கீல் வேஷம். அதில் வக்கீல் தான் வந்து ஒரு டிடெக்டிவாக வராரு. இதில் பிரியாங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் ஆர்டிஸ்ட்டுக்கு வராரு. இது யாரை போடலாம் அப்படின்னு எல்லாரும் முடிவு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஜெய்சங்கர் இல்லை கமல் சார் போடலாமா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. கமல் சார் அப்போ ரொம்ப பிஸி. ஜெய்சங்கர் சார் கொஞ்சம் ஏஜாக தெரியும், ஸ்ரீதேவியை லவ் பண்ணுற மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் யூத்தாக பார்க்கலாம் அப்படிங்கும்போது கமல் சார் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காரு பஞ்சு சார்கிட்ட, நான் கிடைக்கலன்னா ரஜினியை போடுங்க அப்படின்னு இருக்காங்க. ரஜினி சார் ரொம்ப பிஸியாக இருக்கிற டைம் அப்போ பிரியாவில். அப்புறம் ஃபாரின்னோடனே ஓகேன்ட்டார் அவர். அது ரெண்டாவது வந்து பஞ்சு சார்கிட்ட வந்து கமல் சார் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணார் அப்படின்னு சொன்னோடனே பயங்கரமாக சந்தோஷமாயிட்டார். சரிங்க, ஏன்னா கமல் சார் வந்து ரொம்ப இதாக இருக்காரு. ரெண்டாவது வந்து கமல் சார் பிஸியாக கதாநாயகனாக நடிச்சிட்டு இருக்கிற நேரம், பெரிய பெரிய ஹிந்தி, தமிழ், தெலுங்கு அப்படிங்கிற படங்கள் நடிச்சிட்டு இருக்கிற நேரம். அதனால் நீங்கள் அந்த டிடெக்டிவ் ரோலுக்கு, ஏன்னா அதில் நிறைய ஃபைட் இருக்குது, கதை சொன்னீங்க பார்த்தேன், அதுக்காக நீங்கள் போடுங்க அப்படின்னோடனே சரின்னு நான் தான் ஃபைட் பண்ணுவேன்னு கமல் சார் சொன்னாரா? ஆமாம், நீங்கள் நல்லா ஃபைட் பண்ணுவீங்கன்னு கமல் சார் சொன்னார். உடனே ஒரு கராத்தே ஆசிரியர் வச்சு, கராத்தே ஆசிரியர் வச்சு அது கராத்தே கற்றுக்கிட்டாரு ரஜினி சார். ஷூட்டிங் போகிறதுக்கு, பிரியாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாரம் கம்ப்ளீட்டாக மாஸ்டர் வச்சு கராத்தே கற்றுக்கிட்டு அப்புறம் பார்த்து போகிறேன். ஏன்னா கமல் சார் சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லை, நீங்கள் போகிற இடம் சிங்கப்பூரில் சைனீஸ் ஃபைட் இருக்கும், சைனீஸ்காரவங்க தான் வந்து வில்லனாக வருவாங்க. ஸோ அவங்களோட போகிற அளவுக்கு நமக்கு ஏதாவது பேசிக்கலாக ஃபைட் தெரியணும்னு சொல்லிட்டு அப்படின்னு கற்றுக்கிட்டாரு. ஆக்சுவலி இந்த படத்துக்கு கதாநாயகியாக மாதவி தான் போடுற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சரின்னு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் ஸ்ரீதேவி பேஸ் பண்ணி தான் அது பண்ணாங்க. அப்புறம் மாதவி கேரக்டர் இருந்தது, அதை எடுத்துட்டாங்க. ஸ்ரீதேவியை சோலா வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை அருமையாக பண்ணாங்க. அஸ்னான்னு ஒரு நடிகை. இந்த படமும் முழுக்க வந்து சிங்கப்பூரில் எடுத்த படம் தான். அஸ்னான்னு ஒரு லோக்கல் சிங்கப்பூர் நடிகை, தமிழ் உச்சரிக்க கற்றுக்கிட்டு தமிழில் பேச வச்சு அதை பண்ணாங்க. அம்ரீஷ் வில்லனா பண்ணார். அது ரொம்ப அற்புதமாக நடந்தது. ஒரு இடத்துல வந்து கம்ப்ளீட்டாக டைவ் ஸ்டோர், அந்த மேலேருந்து டைவ் அடிக்கிற மாதிரி ஸ்ரீதேவி ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸில், அதில் அந்த டைவ் ரோப்பில் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த டைவ் அடித்து தண்ணியில் மூழ்கி போயிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு அது வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆகி ஒரு 4 நாள் ரெஸ்ட் இருந்தாங்க. ஸோ நல்ல சான்ஸ் சொல்லி ரஜினி சாரோட எடுத்தாங்க. பிரியான்னு குரூடன் பிச்சைக்காரனா ரோட்டில் பாடுறது. அவர் ரோட்டில் பாடும்போது கேமரா எடுத்துட்டு டைரக்டர் முத்துசாமி சார் மேலே போயிட்டாரு. அப்போ ரோட்டில் பார்த்தவங்கெல்லாம் பிச்சைக்காரன்னு நினச்சிக்கிட்டு, ரஜினி சார் எல்லாம் சைனீஸு, தமிழியன்ஸு, எல்லா லாங்குவேஜ்காரங்க இருக்காங்களா, ரஜினி சாரை பிச்சைக்காரன்னு நினச்சிட்டு எல்லாரும் வந்து கிட்டக்கு வந்து அப்படியே ஏதோ பிச்சை போடுற மாதிரி ஏதோ பண்ணியிருக்காங்க. அது சார் பார்த்துட்டு அதையும் சமாளிச்சுட்டு நடிச்சிருக்காரு. அப்படியே தத்ரூபமாக படம் பண்ணியிருக்காங்க. அதை ரஜினி சார் பண்ணியிருக்காங்க. அது ஒரு சிறப்பான ஒரு படமாக அமைஞ்சது. பெரிய வெற்றி படம் இல்லையா அந்த படம்? அதுவும் நல்ல பெரிய வெற்றி படம். இளையராஜா இசையில் ஃபஸ்ட்டு ஸ்டீரியோஃபோனிக், அதாவது இந்தியாவிலேயே முதல் ஸ்டீரியோஃபோனிக் டெக்னிக்கு ஆல் சாங்ஸு பிரியாங்கிற படம். இதை வந்து ஹாலிவுட் தொழில்நுட்பக்காரங்களே இளையராஜாவோட ஸ்டீரியோஃபோனிக் ரெக்கார்டிங்கை பாராட்டியிருக்காங்க. அது ஒரு பெரிய ஹைலைட். அது ஏன்னா ஒரு சாதாரண ஒரு கிராமத்துலேருந்து வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இசையமைப்பாளர் வந்து இந்த வேர்ல்டை காம்படிட் பண்ணுற அளவுக்கு, ஹாலிவுட்டை காம்படிட் பண்ணுற அளவுக்கு தன்னுடைய டெக்னாலஜியை ஸ்டீரியோவில் எடுத்துகிட்டு போனதுங்கிறது சாதாரண விஷயம். ஹேட்ஸ் ஆஃப் டு இளையராஜா. இந்த தமிழ் சமுதாயமும் இந்த கலைத்துறையும் எந்தெந்தைக்கும் இளையராஜாவுக்கு கடன்பட்டு இருக்கிறது, நன்றியுடன் இருக்கிறதுன்னு சொல்லணும். ஏன்னா அப்பப்போ டெக்னிக்கலாக எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டார் அவர். ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ட்ராக்காக பிரித்து பண்ணுறது எல்லாமே அவருடைய தொழில்நுட்பம். அதில் வந்து அவர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தது பிரியாங்கிற ஒரு இது. ஆல் சாங் ஹிட்டு, படம் சூப்பர் ஹிட்டு. ஸ்ரீதேவி, ரஜினி இந்த காம்பினேஷன்ஸ்லாம் அங்கேருந்து தான் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு 6-7 படங்கள் ஒன்றா நடித்தாங்க. ஸோ ரஜினி சாருக்கும் அது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். அது ஒரு டிடெக்டிவாக, ஒரு அட்வொகேட்டாக நடித்தது. ஸோ இட்ஸ் த கிரேட்டஸ்ட்
பிக்சர் எவர் மேட் பார் பிஏ ஃபிலிம் சொஞ்சர்நாசலம் சார். இதுக்கப்புறம் வந்து அடுத்தது வந்து கமல் சார் ஒரு படம் பண்ணார். அது உல்லாச பறவைகள்னு ஒரு படம். உல்லாச பறவைகள் வந்து இத்தாலி, யூரோப்பில் எடுத்தப்பட்டது. இத்தாலி, ஜெர்மன், பிரான்ஸ் அங்கே எடுக்கப்பட்ட படம். இடங்களை எல்லாம் தேர்வு செய்தவர் வந்து கமல் சார் தான். கம்ப்ளீட்டாக லொக்கேஷன் அவர் தான் லொக்கேஷன் சூஸ் பண்ணி எங்கெங்கே சாங் எடுக்கணும்னு சொல்லி அதை ஃபிக்ஸ் பண்ணது அவர் தான். ஆக்சுவலி இதில் வந்து கம்ப்ளீட்டாக மாதவியை போடுற மாதிரி இருந்தது. இதுலேயும் மாதவிக்கு பதில் இப்போ இந்த பாரதி ராஜா படத்தில் வந்து ரதி வந்து ஒரு உச்சக்கட்டத்தில் ஒரு கதாநாயகானோடனே ரதியை போட்டாங்க. ஸோ கமல் ரதி மேட்சிங்கு. இதுக்கப்புறம் வந்து உல்லாச பறவைகள் வந்து ஜெர்மனில் எடுக்கப்பட்டது. அந்த ஜெர்மனில் வந்து நம்ம தமிழ் சினிமாங்கிறது ஜெர்மன் வரைக்கும் கொண்டு போனது உல்லாச பறவைகள் தான். அது கமல் சார் வந்து பேசாமல் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரான்ஸோடு நிற்கலை. அப்படி ஃப்ரான்ஸ்லேருந்து அப்படியே இட்டாலி போனார். இட்டாலி, ஜெர்மன், இப்படி எல்லா கண்ட்ரியும் அவர் அந்த கண்ட்ரியில் போய் கம்ப்ளீட்டாக அந்த ஷூட்ஸ் வந்து இன்றைக்கி வரைக்கும் ஒழிப்பதும் சரி. இந்த உல்லாச பறவைகள் மிகப்பெரிய பேசும் படமாக அமைஞ்சிருக்கு. அந்த உல்லாச பறவைகள் திரைப்படத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்னென்னா தீபா நடிச்சிருக்காங்க. சென்னை அடுத்த காட்டுப்பாக்கம், செட்டியாரகரம், இப்போ எல்லாம் நகரமாக இருக்குது சென்னைக்கு பக்கத்தில், அங்கே எடுக்கப்பட்ட படம். அங்கே ஒரு வயல்வெளி, ஒரு 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 சின்னதாக ஒரு குளம். அந்த குளத்தில் தான் தெய்வீக ராகம்னு ஒரு பாடல், இளையராஜா மியூசிக்கில். அந்த பாடல் வந்து தீபா எடுக்கும் பொழுது தீபா தவறி தண்ணியில் விழுந்துட்டாங்க. நீச்சல் தெரியாது, கமல் சார் காப்பாற்றினார். அவங்க காம்பினேஷனில் எடுத்த படம் அது. அது ரொம்ப சிறப்பாக வந்துச்சு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, உல்லாச பறவைகளில் சுருளிராஜன் பீக் பீரியடில் இருந்தார். ஒரு நாளைக்கு அவருடைய கால் ஷீட் வந்து 1,00,000. அதுவும் காலையில் 10 மணிக்கு வருவார், 6 மணிக்கு பேக்கப் பண்ணிடணும். ஒரு நாள் கால் ஷீட் வாங்கின முதல் நடிகர் அவர் தான். ஆமாம், அவர் ஒரு நாள் கால் ஷீட்டு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கமல் சாரை விட ரஜினியை விட அதிகமாக சுருளிராஜன் வாங்கியிருக்காருன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு விஷயம். கண்ணில் தண்ணி வந்துகிட்டே இருக்கு. உல்லாச பறவைகளை வந்து இத்தாலி, ஜெர்மன், பிரான்ஸில் 32 நாட்களில் எடுத்து முடித்தார். சிவி ராஜேந்திரன் தான் படத்தோட டைரக்டர். யார் சார்? சிவி ராஜேந்திரன். அவர் ஸ்ரீதரோட 32 படங்களுக்கு இணை இயக்குனராக ஒர்க் பண்ணவர். ஸ்ரீதரோட மாணாக்கர். இது உல்லாச பறவைகளை ரொம்ப 32 நாட்களில் படத்தை முடித்தார். ஃபாரினில் போய் 32 நாளில் படம் முடித்து அதை சீக்கிரமாக கொண்டு வந்து சிவி ராஜேந்திரன். அவ்வளோ டெக்னிக்கலாக ரொம்ப விஷயம் தெரிஞ்சவர். அதுக்கப்புறம் சில பாடல், ஜெர்மனியின் செந்தேன் மலரே அதுன்னு ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடல் வந்து ஜெர்மனியில் படமாக்கப்பட்டது. ஜெர்மனியில் படமாக்கும் போது ஜெர்மன் பீப்புள் அந்த ரோட்லலாம் நடந்துகிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா, கமல் சாரும் ரத்தியும் அவங்களோட மிங்கிள் ஆகி நடந்து ஓடிக்கிட்டே கம்ப்ளீட்டாக பாடிட்டு வரணும். நடந்துக்கிட்டும் ஓடிட்டும் பாடிட்டு வர்றோம். ஆமாம், அந்த காட்சி வந்து அவங்களோட மிங்கிள் ஆகி அப்படியே ஓடி வரும்போது அப்படியே நடந்துட்டும் ஓடிட்டுமே படம் முழுக்களும் காட்சி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும். அந்த சாங் முழுக்களுமே ஓடிட்டும் நடந்துகிட்டே இருப்பாங்க. ஜெர்மனியின் சந்தேர் முழகை. அதுக்கு ரதியும் கமலும் பிரமாதமாக ஒத்துழைத்த ஒரு மிகப்பெரிய விஷயந்தான். ஸோ அதுவும் ஒரு சிறப்பான படம். சிவி ராஜனுடைய இயக்கத்தில் அது ஒரு வெற்றி படமாக இருந்தது. நம்ம வந்து ஜெர்மன், பிரான்ஸ், இட்டாலியெல்லாம் ரொம்ப அழகாக ரசித்த ஒரு சிறப்பான படமாக அது வெளியில் வந்தது. ரொம்ப நன்றி சார். ரஜினி சார், கமல் சார் படங்கள் வந்து வெளிநாட்டில் ஷூட்டிங் போது சுவாரஸ்யமான சம்பவங்களோட பண்ணுவீங்க. மிக்க நன்றி சார். மிக்க நன்றி சார். மீண்டும் அடுத்த வாரம் ஒரு சுவையான செய்தியோடு சந்திப்போம். கண்டிப்பாக. நன்றி, வணக்கம்.